ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு மகாபாரதம் பகுதி 23. கேட்பவருக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கும் குணம் கொண்டவன். பிறக்கும் போதே காதில் குண்டலமும் மார்பில் கவசமும் கொண்டவன். சந்தர்ப்பவசத்தால் துரியோதனனை நட்பாக்கி கொண்டவன். பெயர் கர்ணன். அந்த மாவீரனை அனைவரும் கொண்டாடியதும் அவன் அர்ஜுனனிடம், ஏ அர்ஜுனா, நீ மாபெரும் வீரன் என அனைவரும் கொண்டாடினர். இப்போது என்னை கொண்டாடுகின்றனர். இப்போது நடந்தது தனிப்பட்ட வித்தை பயிற்சிதான். இப்போது நீயும் நானும் நேருக்கு நேர் நின்று போர் செய்வோம். நம்மில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை கொண்டு போட்டியின் முடிவு அமையட்டும் என்றான். பாண்டவர்கள் மீது பொறாமை கொண்டிருந்த துரியோதனனுக்கு கர்ணனின் இந்த பேச்சு அமுதமாய் இனித்தது. அவன் கர்ணனை வாழ்த்தினான். நண்பா, உன்னை வெல்ல வல்லவர் யார் என்று அன்பு ததும்ப கூறி மார்போடு அணைத்து கொண்டான். அர்ஜுனனுக்கு கோபம். அடே கர்ணா, வெறும் வார்த்தைகள் போட்டியின் முடிவை தீர்மானிக்காது. என் அந்தஸ்துக்கு நீ எந்த வகையிலும் தகுதியில்லாதவன் என்றான். கர்ணன் விடவில்லை. அடக்கோளையே, முதலில் போருக்கு அரைக்கூவல் விடுவித்தவனே நான் தான். நீ மட்டும் அதற்கு தயார் என்றால் தோற்கப் போகும் உன் தலையை வெட்டி இரத்தத்தால் இந்த யுத்த களத்தில் வழிபாடு நடத்துவேன் என்றான். இந்நேரத்தில் கிருபாச்சாரியார் குறுக்கிட்டார். கர்ணா, நீ சாதாரண தேரோட்டியின் மகன், அரச குலத்தவன் அல்ல. அரச குலத்தவர்தான் அரச குலத்தவரோடு வீரம் பேச தகுதியுள்ளவர்கள். நீ அர்ஜுனனிடம் பேசியது குற்றம் என்றார். உடனே துரியோதனன் கொதித்தெழுந்தான். ஆச்சாரியரே, தாங்கள் சொல்வதை ஏற்க மாட்டேன். படித்தவர்கள், பேரழகிகள், கொடையாளர்கள், வீரர்கள், மன்னர்கள், ரிஷிகளுக்கு ஜாதியோ மதமோ கிடையாது. பிறப்பை அடிப்படையாக கொண்டு நீங்கள் பேசுவது முறையல்ல. ஏனெனில் நீங்களே ஒரு நாணல் புள்ளிலிருந்து பிறந்தவர்தான். நாராயணர் நரசிம்மராக பிறந்தது ஒரு தூணிலிருந்து. சிவபெருமான் மூங்கிலிருந்து அவதரித்தார். அகத்திய மாமுனியும் துரோணரும் பிறந்தது கும்பத்திலிருந்து. எனவே தாங்கள் பேசுவது ஏற்புடையதல்ல. சரி, ஒருவேளை அரச குலத்தில் பிறந்தவன் தான் அர்ஜுனுடன் சண்டையிட வேண்டுமானால் இப்போது இந்த கணமே கர்ணனும் அரசன்தான். இதோ என் தேசத்துக்கு உட்பட்ட அங்க தேசம் இனி அவனுக்குரியது. அவனே அங்க நாட்டின் மன்னன். அவனுக்கு தன் கிரீடத்தையே எடுத்து சூட்டினான். தன் சிம்மாசனத்தில் அவனை அமர வைத்து அவன் அருகிலேயே சரிசமமாக அமர்ந்து கொண்டான். இப்படி நட்புக்கு இலக்கணமாக விளங்கிய துரியோதனனை நன்றி பெருக்குடன் ஆனந்த கண்ணீர் விழி நுனியில் தொக்கி நிற்க பார்த்தான் கர்ணன். அத்துடன் யுத்தரங்க போட்டி வேலை முடியவே பிரச்சனையும் முடிந்துவிட்டது. மறுநாள் துரோணர் தன் சீடர்கள் எல்லோரையும் அழைத்தார். என் அன்பு மாணவர்களே, நீங்கள் நேற்று போரரங்கத்தில் காட்டிய வித்தைகளை நினைத்து பெருமிதம் அடைகிறேன். இப்போது நீங்கள் எனக்கு குருதட்சிணை தர வேண்டும். என்னை பாஞ்சால தேசத்து மன்னன் துருபதன் அவமானப்படுத்தினான். அவனை நீங்கள் கைது செய்ய வேண்டும். அவன் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது. அவனை கொல்லாமல் உயிரோடு தேர்காலில் இட்டு கட்டி இழுத்து வாருங்கள். இதை செய்வீர்களா என்றார். அனைவரும் ஆர்வமுடன் செய்கிறோம் குருவே என்றனர். சற்று கூட தாமதிக்காமல் பாண்டவ கௌரவ சேனை உழுது படலத்தை கிளப்பிக்கொண்டு கிளம்பியது. பாஞ்சால தேசம் முற்றுகையிட்டது. துருபதன் இதை கண்டு கலங்கவில்லை. அவனும் மாபெரும் வீரன்தான். எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் வந்து திடீர் தாக்குதல் நடத்தினாலும் கூட அஞ்சா நெஞ்சம் கொண்ட அந்த மாவீரன் பாண்டவ கௌரவ படையை சந்திக்க தனது சேனையை குறுகிய காலத்தில் திரட்டி கொண்டு எதிர்த்து போரிட வந்தான். இந்த இடத்தில் மகாபாரதம் நமக்கு கற்றுத்தரும் பாடத்தை கவனிக்க வேண்டும். மனித வாழ்க்கை என்பதே துன்பம் நிறைந்ததுதான். எதிர்பார்த்த துன்பத்தை நாம் எப்படியோ சகித்துக் கொள்கிறோம். ஆனால் எதிர்பாராமல் வரும் துன்பங்களை நம்மால் சகிக்க முடிவதில்லை. நிலை குலைந்து போய்விடுவோம். 2 குழந்தைகளை கொண்ட ஒரு குடும்பத்தின் தலைவர் திடீரென இறந்து விட்டார் என வைத்துக் கொள்ளுங்கள். அவரது வருமானத்தை மட்டுமே நம்பியிருந்த அந்த குடும்பம் அவரது மறைவால் அவர்கள் உலகமே இருண்டு விட்டது போன்ற நிலையை அடைகின்றன. பின் விளைவுகளை அவர்களால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இப்படிப்பட்ட கொடும் துன்பம் தாக்கும் நேரத்தில் கூட தோல்வியோ வெற்றியோ எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்துடன் போராட பழக வேண்டும் என்பதையே துருபதனின் எதிர்போராட்டம் எடுத்துச் சொல்கிறது. துருபதன் தன்னைத்தானே காத்துக்கொள்கிறான். தாக்க வந்தவர்களுடன் கடுமையாக போராடினான். அவனது தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாமல் துரியோதனனும் அவன் சகோதரர்கள் 99 பேரும் திணறினர். துரியோதனின் படைகள் பின்வாங்கின. ஒரு கட்டத்தில் உயிருக்கு பயந்து அவர்கள் அஸ்தினாபுரத்துக்கே ஓடிவிட்டார்கள். துருபதனின் அம்புமலையை ஒரே ஒருவன் தான் தாக்குப்பிடித்தான். அந்த மாவீரனுடன் ஆனந்தமாக அனுபவித்து போர் செய்தான் துருபதன். ஆனால் அவன்
எதிர்பாராத விதமாக அர்ஜுனன் விட்ட அம்பு துருபதன் மீது பாய்ந்தது. அவன் சாய்ந்து விழுந்தான். அவனை கைது செய்த அர்ஜுனன் அவனை தேர்காலில் சேர்த்து கட்டினான். அத்தேரை அஸ்தினாபுரத்துக்கு விரட்டினான். துரோணாச்சாரியார் தன் சிஷ்ய பிள்ளைகள் பாய்ந்தோடி வருவதை பார்த்தார். தேர்காலில் துருபதன் அவமானம் குன்ற கிடந்தான். தேர் சக்கரங்கள் சுற்றியதில் அவன் களைத்து போயிருந்தான். துரோணர் அவனை பார்த்து ஏளனமாக சிரித்தார். ஏ துருபதா, நம்பிக்கை துரோகியே, நான் நினைத்தால் இப்போதே உன்னை கொன்று ஒழிக்க முடியும். என் பிள்ளைக்கு பசிக்கிறது என உன்னிடம் வந்து நின்றபோது ஒரு அந்தணன் என்றும் பாராமல் என்னை விரட்டி எடுத்தாயே. இப்போது உன் நிலையை பார்த்தாயா? உனக்கு நான் சம எதிரி அல்ல. உன் சிஷ்யர்களிடம் நீ சிக்கிக்கொண்டது அவமானமாக இருக்கிறதல்லவா? உன்னை வென்றதன் மூலம் பாஞ்சால தேசம் இன்று முதல் எனக்கு சொந்தம். இருந்தாலும் நீ சொன்னபடி பாதி ராஜ்யத்தை மட்டுமே எடுத்துக்கொள்கிறேன். உனக்கு உயிர் பிச்சையும் தருகிறேன். இவனை விடுதலை செய்து விடுங்கள். உயிர் பிச்சை கொடுக்கிறேன் என்றார். நாளைக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.